வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கே வந்து ஒரு உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு தடவையும் எல்லா படங்களை பற்றிய, அது வந்து சின்ன படமாக இருக்கலாம், பெரிய படமாக இருக்கலாம், ஓடுற படம், ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓடாத படமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வந்து அதுக்கான தகுந்த மரியாதையை கொடுத்து ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் மற்றும் நன்றிங்கிறது. ப்ரெஸ் மீட்டுங்கிறது பல இடங்களில் நடக்கும், நமக்கே தெரியும். இந்த இடத்துல இதே மேடையில் உங்களுக்கே தெரியும், ஒரு 15-20 தடவை நான் பேசியிருப்பேன். ஆனால் எப்பயுமே வந்து அந்த ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம வந்து போடுற எஃபர்ட் வந்து அதே தான். இப்போ தலைவன் தலைவியில் நான் வந்து ஒரு சீன் நடிச்சிருந்தாலும் அந்த ஒரு சீனும் எனக்கு முதல் நாள் ஷூட்டிங் நான் போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கோடு தான் நான் போகிறேன். நான் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய நல்ல நடிகர்கள் அனைவருமே அப்படி தான் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி போகும்போது எல்லா படத்தை பற்றியும் நம்ம சொல்ல முடியாது. இந்த படத்தில் வந்து நமக்கு நல்ல கதாபாத்திரம் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு நல்ல படம், இது நல்ல கதாபாத்திரம் ப்ளஸ் இது ஒரு நல்ல படம், ரெண்டுமே நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ராஜவேல் அவர்கள். அவருக்கு மட்டுமே வந்து இந்த தேங்க்ஸ் வந்து உரித்தானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். எல்லா இடத்துலையும் நான் சொல்ல முடியாத ஒரு இடத்துலையும் நான் இருந்திருக்கேன். நம்மளே படத்தை பார்த்துருப்போம், ஆனால் வந்து நமக்கு இது எப்படி வருங்கிற டவுட் இருக்கும். ஆனால் ரொம்ப வித் வெரி லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஐ கேன் சே திஸ் இஸ் அ குட் ஃபிலிம். அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் சார் அவர்களோட வந்து உங்களுக்கே தெரியும், 100 நாள் ஓடிய வருத்தப்படாத வாலிபர் சங்கமில் நான் வந்து ஒரு அவருடைய வளர்ச்சி அங்கேருந்து இன்னி வரைக்கும் நான் மதராசிலையும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி, அதாவது சின்னதாக இருந்த இந்த லெவலில் இருந்த ஒரு படத்தை பெரிய படமாக ஆக்கின அந்த நன்றி வந்து அவரை உரித்தானது. அதுக்கு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றி. ஒருத்தர் நான் கதை கேட்டேங்க, நீங்கள் வந்து நீங்களும் கேளுங்க, ஏன்னா உங்களை தான் வந்து டைரக்டர் நினச்சிருக்காரு இந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து காளி அவர்கள் தான். நாங்கள் 2 பேரும் பல படங்களில் நாங்களே ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம். பட்டியலில், ராட்சசன், வேலைக்காரன் போன்ற பல படங்களில் நாங்கள் 2 பேரும் வந்து காம்பினேஷன்லேயும் நடிச்சிருக்கோம், காம்பினேஷன் இல்லாமையும் நடிச்சிருக்கோம். சூரரை போட்டு பல படங்கள் சொல்லலாம். ஆனால் 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு படத்தில் தான் வந்து ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு நிறையா சீன்ஸ் வந்து சேர்ந்து நடிக்க ஒரு இது கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி வந்து தொடர்ந்து அவரும் வந்து தன்னுடைய, அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக, அது நாட் ஓன்லி ஆஸ் அ கேரக்டர்னு இல்லாமல் அவர் வந்து இஸ் பிகம் அ லீட். அண்ட் வெரி ஹாப்பி தட் காளி தர்ஷன் அண்ட் காளி வெங்கட் அப்படின்னு போட்டு வருதுங்கிறது ஆஸ் அ ஃப்ரெண்ட் எனக்கு ஐம் வெரி ப்ரவுட். காளி ஹர்ஷா பைஜும் அவங்களுக்கு வந்து ஒரு டெபியூ. அவங்கள்ட்ட ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், எல்லாருக்கும் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி டெபியூ வந்து கிடைக்காது அப்படின்னு. ஸோ ஐ திங்க் ஷீ இஸ் வெரி லக்கி. அவங்களும் லக்கி, அந்த படத்துக்கும் அவங்க வந்து ரொம்ப லக்கியாக அமைவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கங்க்ராட்ஸ். இதை வந்து நல்ல இந்த படத்தை பற்றினா நல்ல ஒரு விமர்சனத்தை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நன்றி, வணக்கம், தேங்க்யூ.